எல்லா வண்டியிலுமே பெட் இருக்குது. பெட்டை கழட்டி விட்டால் தான் ஆகும். வேறு அதுலேயும் பெட் இருக்குது, பைசன் பேலையும் பெட் இருக்குது. எந்த வண்டியிலையுமே டீசலும் இல்லை. டீசலும் ஊற்றினா தான் ஆகும். அதுக்கு 415 கழட்டி விட்டால் பெட்டை கழட்டி போட்டலாம் கீழே. ஐயோ அப்பா வெய்ய இந்த போடுதுடா சாமி. புளி கொஞ்சமாக திங்கணும்டா. சோம்பேறித்தனமான மம்முன்னு சாப்பிட்டா எவ்வளோ கழட்டி விட்றா. ஓகேன்பா. இன்னைக்கு என்னன்னா ஒரு பார்ட்டி தான். தோப்பு ஒரு 6 மணி நேரம் வரும், ஒட்டுக்கா ஒரு 6 மணி நேரம் வரும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வண்டியில் போய் இதுக்கு மேலே ஓட்ட முடியாது. டேய் 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 ஒரு வண்டி போடும் ஒரு வண்டியில் போய் ஓட்ட முடியாது நண்பா. அதனால் 2 வண்டி எடுத்துகிட்டு போய் டக்குன்னு ஓட்டி விட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளானு. அந்தான்னு தள்ளிப்போ. சந்தோஷம்லாம் 400 எடுத்துக்கிறியா? 400 எடுத்துக்கிறியா கோவில்? அதனால் 2 வண்டியில் கொண்டு போய் டக்குன்னு ஓட்டி விட்டு வந்துடலான்னு ஐடியா. போதும் வேண்டாம். ஹலோ சரிம்மாம்மா. வளசு தெரியலையாம்மாம்மா, நான் எடுத்து போட்டதே இல்லையாம்மாம்மா. நாங்கள் என்ன பண்ணுறோம், வெடிச்சு போய் தூக்கி எஞ்சிட்டோம். ஒன்று வெடிச்சு போச்சு, ஒன்று கல் மேலே விட்டு டயர் பொழந்துக்கிட்டு போயிடுச்சு. அதனால் புது டயர் எடுத்து போட்டேன். நாலு நாளாக தொலைவுனேன். புது டயர் ரேட்டே சொன்னாங்க. இது செட் ஆகாதரா சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் புதுசாக எடுத்து போட்டேன். அதெல்லாம் பழசெல்லாம் எடுத்து போட்டால் செட் ஆகாது மாமா. டயர்லாம் ஊருக்கு ரேட்டு சொல்லுவாங்க, ஒத்தையெல்லாம் பிடிக்கும்னா. அது எடுத்து போட்டுருங்க, புதுசாக எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் விற்கிறத விற்று போடலாம், திரும்பி வாங்க முடியாது. ஏன்டா டயர்லாம் ரொம்ப ரேட் அதிகம். நீ புதுசு அதுதான் நல்ல பையனுக்கு கிடையாது. புதுசு எடுத்தான்ட்டு அது ஒத்த டயர் தெரிலமாம்மா. 24 ரூபாய் 23 ரூபாய் எடுத்த மாதிரி ஞாபகம். அதனால் புதுசு எடுத்து வந்துடுங்க. இதெல்லாம் செட் ஆகாது, எடுத்து போட்டாலும் வேஸ்ட். பட்டுன்னு கெட்ட வர மாதிரி எடுத்து வந்து போட்டுருங்க. இந்த ஜீப்புக்கு வரும் பார்த்தீங்கன்னா கிட்ட வரும் பட்டுன்னு, அதை எடுத்து போடுங்க. கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியில் நிற்கும். அது மாதிரி கிட்ட பட்டுன்னு எடுத்து போடுங்க, எட்ட பட்டுன்னு எடுத்து போடாதீங்க. சரி சென்ட்ரலே எடுத்து போடுங்க. அதெல்லாம் போட்டுக்கலாம். சொல்லிட்டு போட. ஓகே, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பெட்டை கழட்டுனா உடனே அதை போட்டு அதில் போட்டு வச்சுருவோம். நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ இதை போடுறது பதிலாக சாப்பிட்டு சோறு விட்டு போங்க ப்ரோ, டயர் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அது சொருவலாம் ப்ரோ. போல்ட்டு ஒரு 3 வருஷம் அப்போ தெரியாது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது ஹோல்ஸ் எல்லாம் உடண்டு போயிடும். இப்போ போட்டு 4 வருஷம் ஆகுது. ஹோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்படி கத்தி மாதிரி இருக்கும், எதுவுமே லூஸே அடிச்சிருக்காது. இதுக்கு தான் நான் போல்ட்டு போடுறது. சாப்பிட்டு போடுறது கழட்டுறது பிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். பின்னாடி வர்றதை யோசிக்க பார்க்கணும் ப்ரோ. லைஃப் நம்மளுக்கு தேவை. ஒரு 5 நிமிஷத்தை வேலையை பார்க்குறோம், அது பின்னாடி தலைவலி பண்ணிடும். அதுக்கோசரம் தான் நாங்கள் போல்ட்டு போட்டுடுறது. அடுத்தது இங்கே இருக்கடா கழட்டிச்சா? இந்தா பைசன் பைக் வந்து அங்கே நெவலில் நிறுத்திட்டு வரணும். போகிறது தடலாம் டேஸில் ஓதி கிரீஸ் அடிக்கிட்டேன். அப்படியே படன்னு கிளம்ப வேண்டிதான். இங்கிட்டு தான் தூக்கு.
உறிஞ்சுடுறா. உரியறதால தான் நீ பெரிய ஆளாச்சே. குடிக்கிறதுக்கா? உறிஞ்சுடுவேன். இதுக்கு பாதி அதுக்கு பாதி. ஆமா ஆமா, ஏன்னா அதுதானே உண்டுன்னு குடிக்குது உனக்கு. எல்லாம் மூடி பிச்சை தின்னுட்டீங்கடா. தூக்கு, மாற்றி மாற்றி தூக்கு, ஒரே பக்கம் தூக்காது. இல்லை என்னைக்கு கற்றுக்கிறது? ஒரே பக்கம் தூக்கலன்னா அப்புறம் பரல என்ன பண்ணுவ? பல்லில் கடிச்சில. இப்போ சீட்டி மேலே போடாதா, எல்லாம் நான் எப்படி உட்காடுறது? எல்லாம் டீசல் வாசம் வருமே. ஓ, பார்த்து பார்த்து டீப் இருக்கிற டெம்பரில் கேன தேய்ச்சி போட போகுது. ம், பார்க்கலாம் எப்படி உறிஞ்சு வர்றேன். ஒரே உறுப்பில் உறிஞ்சு விட்டுரும். அவரை டீப்லாம் வந்து நிற்கிற மாதிரி விட்டுறாரு. ஏ பாருங்க நண்பா, கோகல் குடிச்சு பிடிக்குன்னு நினச்சினேன். என்ன மீசையெல்லாம் அப்படி வேர்த்து போய் கிடக்குது. ஓ, மீசை முளைக்கிறதுக்கு அறிகுறி. டீசல் பாரு எல்லாம் போயார போகுது. அப்புறம் தெரியுமே, அப்புறம் யார் உரியறது? நின்று பாரு, டீப் சுத்திட்டு இருக்க போதுரா, மேலே நின்று பாடுறா. அப்புறம் திரும்பி நீ தான் ஊதிக்கிட்டு கிடக்கணும். கரெக்டாவா? கரெக்டாக சென்டர்ல இருக்குதா? அந்தானே தானே வளையலையா? சரி, எங்க தலைவலியா? எப்படி பெண்ட் ஆகுது? இப்படியா? அதான் அதான். ரைட் சைடா லெஃப்ட் சைடா? பாரு பாரு, கிட்ட போயிருச்சு. போயிருச்சா? எடுத்து எடுத்து வச்சிட்டு இதில் கொஞ்சம் பூண்டு இருக்குது, இதை பிடுங்க. நான் இதை அதுங்காட்டி இதை தூக்கி விட்டு இதில் இருக்கிற பூண்டை துவைக்க பிடிங்க. எல்லாம் அன்றைக்கி எல்லாம் ஃப்ளாட்டு ஓட்டி எல்லாம் சுற்றி வந்தாச்சு. பாரு கண்டக்கா. ப்ரோ, நீங்களாம் உங்கள் ஏரியாவில் ஓட்டுறீங்க, இது மாதிரி பூண்டு, இது துணி, சீலை இதெல்லாம் சுற்றிட்டு வருமா இல்லை சுத்தமாக வருமா உங்கள் வண்டியில்? சொல்லுங்கள். எங்கள் எதை சுற்றணுமோ அத்தனையும் சுற்றிக்குது. இதை எடுக்கலாம். கொஞ்சம் ஈரக்காட்டில் ஓட்டினோம்னா இது மேலே அப்படியே ரோல் ஆகிக்கும். அறுவலை போட்டு எடுத்தால் தான் வருது. எல்லாம் 2 ரொட்டேட்டர்லையும் சுற்றிட்டு கிடக்குது. இந்த தறிப்பற்ற இந்த ஊர் ஓரமெல்லாம் ஓட்டணும்னா இதே தலைவலி. நீங்களும் இது மாதிரி அனுபவிப்பீங்களா இல்லை எங்களதெல்லாம் சுத்தவே சுத்தாதுங்கிறீங்களா? அப்படி சொல்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. சரி, நாங்கள் இதெல்லாம் சுத்தமாக பிடுங்கிட்டு கன்னியூ பண்ணுறோம். பாருங்க ப்ரோ, இவ்வளோ சுற்றிட்டு கிடக்குது. ஒரு எங்கே ஓட்ட போனாலும் சரி ஏதோ ஒன்று சுற்றிக்குது. இந்த பக்கம் கூட ஒன்றும் பெருசாக சுற்றலை. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. 36 பிள்ளைகள் இது மாதிரி சுற்றிட்டு இருக்குது. அந்த உண்மை சுற்றிட்டு இருக்குது. இதுலேயும் இது கூட ஏதோ பில்லு தான் சுற்றி இருக்குது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதில் தான் துணி கிணி எல்லாம் சுற்றிட்டு இருக்குது. இது எடுக்காத விட்டுட்டோம்னா இந்த மண்ணு கப்பு வேலையாக இருந்துடும். வாரத்தில் டெய்லியும் எடுக்கும் போது இதை சுத்தம் பண்ணி எடுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, மண்ணு கப்பு சீக்கிரம் தேஞ்சு போயிடும். மண்ணு கப்பு தேஞ்சு போச்சுனாவே அடுத்து என்ன நடக்கும்? ஆயில் சில்லு போயிடும். இது ஒரு ரொட்டேட்டருக்கு ஒரு பேசிக். அப்புறமேட்டு அப்புறம் செலவு தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். வந்துருச்சா? என்ன மட்டையை சுற்றிட்டு இருக்குது? தென்னை மட்டையா? கிரீஸ் கண்ணு எடுத்துட்டு வா. கிரீஸை ஒரு தழுத்து விட்டு
வரோம். ஓகே நண்பா, நாங்கள் யூஸ் பண்ணுற கிரீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஜேசிபி கிரீஸ் கம்பெனியில் தான் வாங்குவோம். வெளியில் வாங்கி போடுறதில்ல, ஜேசிபி கம்பெனி கிரீஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது அப்படி வைடா, மண்ணில் வைடா, அது தலைவல் துடைக்கிறது தானே. இப்படி வச்சு கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் ஏறணும். என்ன பண்ணா தொடச்சிட்டு அழுத்தணும். நான் நேற்று இப்படி கொஞ்சம் பாடி ஏறி யார் வாங்கிச்சு அம்த வர மாட்டேன் வெளியே புளி விட்டு அயல போட்டேன். நான் ஊத்துது எப்படி கொஞ்சம் தான் சாப்பிட்டு பாரு. ஓகே, நம்ம கிரீஸ் எது வாங்கலாங்கிறீங்களா? இந்த கிரீஸ் வந்து புஷ்ஷுக்குன்னே வருது. நம்மள்து எல்லாமே புஷ் ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேரிங் ஐட்டம் எதுவுமே இல்லை. இப்போ ரொட்டேட்டர் ஜாயின் மட்டும்தான் பேரிங்கு. ஆனால் அதையும் இருந்தாலும் பால் பேரிங் தான், நீடில் பேரிங் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த கிரீஸ் ஐடிங்க நல்ல லைஃப் வரும். சொன்ன மாதிரி இது கிரீஸ் அடிக்கிற பம்பு ஒன்று வாங்கிக்கிறது தான். கேட்டுக்காங்க நண்பா, 850 ரூபா. இது வந்து வாங்கணும் டபுள் பிஸ்டனு. கொஞ்சம் அடித்தா கூட நல்லா கிரிச்சுருக்குது. ஏண்டா சிங்கிள் பிஸ்டன் வாங்காதீங்க, இப்போல்லாம் டபுள் பிஸ்டன் வந்து வந்துருச்சு. அதனால் டபுள் பிஸ்டனாக வாங்கிக்காங்க, தான் நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்குது. இது இது பிடிக்க மாட்டேது, 1/2 கிலோ கிரீஸுக்கு மேலே இதே தெரியும். மண்ணு வேற விழுந்து போயிரும்டா. இது மாதிரி ஒன்று வாங்கி வாங்கி டிங்கி டிங்கின்னு ஆடும். இந்த தலைவல் துவச்சி விடுதா. என்ன இது மாதிரி தலைவல ஓசு போட்டுக்கிட்டா ஒரு சந்து புந்தெல்லாம் அடிக்கலாம். சருக்கு சருக்குண்ணா, நீ அடிக்கிறதுலே இருக்கு சருக்கு சருக்குண்ணா. அடி யார் அடிச்சு விடு. நம்ம போக மாட்டோமே, ரிலீஸ் பண்ணி விடு. வேற அங்கே ரிலீஸ் பண்ணி விட்றல ஆட வெளியே இழுத்துப்படி இல்லை. என்ன சந்து கோவிலி ப்ளூ போர்ஸா உச்சியால. அவ்வளோதான், கிரீஸ் அடிச்சு விட்டு வரேன். நாம்பளும் டெய்லியும் அடிக்கிறோம், மாசத்துல ஒரு ஐட்டம் ஸ்டார் போகுது. பக்கமா கிரீஸ் அடிக்கலடா. போதும். எந்த பக்கம் இருக்குது வந்துருச்சேன்னு பாரு. உட்காரு, உட்காந்தாதான் தெரியும். எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல. லாக்காவளி ஆடி. இதுக்கு ஒரு அடி அடிச்சு விடலாம் அந்த வண்டிக்கு. அந்தானவா ஓட்டை நல்லா சொரு. அவ்வளோதான், கிளம்பலாம். தண்ணியெல்லாம் குடிக்கிறோம் நான் தான். பார்க்கலாம். நீ வரைய முன்னாடி நான் போட்டேன், நீ முன்னாடி போ. ராமசாமி வீட்டு மேலே போய் அவர் காட்டுக்குள்ளே பூந்து அப்படியே காட்டுக்குள்ளே பூந்துக்கலாம். குழந்தை மொபைல் கொண்டா, மொபைல் எடு. வேற வாங்க வாங்க வாங்க. சின்ன மரம் பெரிய தோப்பா இல்லையே.
தோப்பு ஓட்டுறானா ஓரம்லாம் நான் ஓட்டி விட்டுறதான், நடுவில் மட்டும் ஓட்டுறாங்கண்ணா. பார்த்துக்காங்க என்னால் ஓட்டணும் போய் எப்படி ஓட்டணும் பாருங்க. ஓரத்தெல்லாம் என்ன ஓட்டிட்டு போடுவான், நடுவில் மட்டும் அப்படியே அசாமல் ஓட்டிட்டு போடுவான். மூணு நாளாக வண்டி எடுக்கிறதுக்கு புழுதி பாருங்க எப்படி போச்சு. கை போட ஏன் ஹைவேஸ் ரோட்ல பார்த்தேன் சார். ஏண்டா காட்டில் இருக்கிறாரு, காட்டில் இருக்கிறாரு. ரொம்ப டைம் லைட்டு பண்ணுற வேலை டொயின் டொயின்னு மணி அடிச்சுட்டே இருக்குது நண்பா. இதை ஃபஸ்ட்டு வேலை செய்யணும். இந்த சீசனை முடிச்சுட்டு தான் என்ன செய்யுதுன்னு இதை பார்க்கணும். ஏனை கட்டி வச்சுக்கிறாரு, காஞ்சாதான் ஓட்டணும். ஹலோ, ஏன்க்கா சரி நாளைக்கு ஓட்டி வர்றேன். நாளைக்கு வரேன்க்கா. சரிங்க. சரிக்கா. சரிக்கா. ஏறுறப்பா நாளைக்கு ஓட்டிக்கலாம். ஓகே நம்ம முன்னாடி தெரியுது பாருங்க, இந்த தோப்பெல்லாம் தான் ஓட்டணும் இருக்கண்டி. கட் பண்ணி போடுறேன் பாரு. பிரேக் அடிச்சு யூட்டம் எடுக்கிறானா நண்பா. இதெல்லாம் மேட்டுக்காடு. இதெல்லாம் இன்னும் ஒரு மாதம் போய் மழை பெஞ்சாதான் ப்ரோ சீசன் ஆரம்பிக்கும். நல்லா கடலப்பருப்புக்கு போட்டோம் சித்திரை வைகாசி. தாத்தா மேல் டாப் தான் ஓட்டணுமா? அங்கிருந்து வருதா? இங்கிருந்தே ஓட்டலாம்ல? இங்கிருந்தே ஓட்டலாம்.
என்ன அன்னாரத்துல இன்னும் வெட்டி மாட்ட முடியலையா? ஏன் ஆள் வரனாங்க? ம் சரிகண்டி 2:35. ம் இறங்க கிடு. நீ இறங்க ஃபஸ்ட்டு. ஒன்னதான் விடணும். நீ தான் பட்டையை கிளப்புற ஆளு. நெட்வொர்க்கில் போட இப்படி என்னதான் முதல்ல ஓட சொல்கிறான் நீ. ஓட எல்லாமே தாத்தா ஓரத்தை வாங்கியாலு. ஓரம் அந்த ஓர வாக்கியால மட்டும் நிறுத்திவிடு. பைசனை போய் தான் எடுத்துடலான்னு பார்த்தோம் ப்ரோ. ஏன் இதில் என்ன ஓட்டினா ஓடவா மாட்டேங்குது, வண்டி ஓடவா மாட்டேங்குது. ஓடட்டும், எப்படியும் இன்ஜினை இறக்குறதுன்னு ஆகி போச்சு. ஓட மட்டும் இல்லாமல் ஓடட்டும். ஓகே நாம் அப்படியே இறங்குவோம். நம்மள்ட்ட அந்த வண்டியோட கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ரோ போகும். லோ செகண்டு 1500 RPM. சரிதா? அவர் கூட ஓடுவார். அவர் 2 சுற்று போனார்னா நம்ம 1.5 சுற்று தான் போவோம். காடு இப்போ மேலே இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது ப்ரோ. இப்போ வண்டிக்கு ஒரு 3 மணி நேரம் ரேஞ்சு ஓடும். காட்டில் இறங்கிங்கன்னா டிஃப்ரென்ஸ் லாக்கை ஓப்பன் பண்ணிக்காங்க. திரும்பியும் காட்டை விட்டு மேலே ஏறதையும் லாக் பண்ணிக்காங்க. ஒரு 6 வளரில் ரோட்டில் ஓடமா ஒரு பிரேக் அடிச்சு விட்டிங்கன்னா வண்டி ஓகே ப்ரோ. பாருங்க அப்படியே இந்த கூனி மடக்கி ஒரு சால் ஓட்டிட்டோம். இப்போ வந்து இந்த தென்னை மரத்துக்கு அலையில் இருக்கிறதெல்லாம் பார்த்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து எப்படி ஓட்டுவோம்னா பாருங்க, தென்னை மரத்துக்கு கொஞ்சம் சொட்டுறதுல இதை வந்து அப்படியே ஒவ்வொருத்துக்கும் ஓரம் ஓட்டி விட்ருவோம். ஓட்டி விட்டால் தோப்பை பார்த்தா பளிச்சுன்னு தெரியும்னு வச்சுக்காங்களேன். சார் இந்த ஓரம் இருக்குது நெடுவழியும் தென்னை மரத்து ஓரம் பாருங்க எடுக்கிறேன். பாருங்க தென்னந்தோப்பு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். ஓட்டி பழகிட்டிங்கன்னா ஈஸி தான், ஓகேவா? இது ஒரு பெரிய டஃப்பான மேட்டரில். கொஞ்சம் இளம் பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். மொத்த பிள்ளையாக இருந்தால் காட்டுக்கு தேவை ஜாலியாக ஓட்டலாம். நான் ஓட்டுறேன் பாரு. ஃபஸ்ட்டு கோகுலும் அப்படி தான் இருந்தான். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அதனால் ஓட்ட அப்படியே பழகிருந்து வச்சுக்காங்களேன். சார் இப்போ எவ்வளோ சொட்டைகள் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஓரம் வந்துட்டு போனோம்னா இந்த சொட்டை வந்து கிளியர் ஆயிருந்து வச்சுக்காங்களேன். அதுக்கு தான் இந்த ஓரம் பாரெல்லாம் ஓட்டுறது. இந்த ஸ்டே கம்பியை போட்டுக்கிறோம்ல, இது வந்து மட்டை வந்தால் சலார்னு மூஞ்சில் அடிக்காது. இது ஒரு பக்காவான சேஃப்டி. அதுக்கொருத்தர் தான் போட்டுக்கிறோம். அப்புறம் டாப்பு உதராது இருக்கும். பல ரீசன் இருக்குது ப்ரோ. குரங்கு டாப் போட்டிங்கன்னா இது மாதிரி போட்டுக்காங்க, உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஓகேப்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தோப்புனா இது மாதிரி வச்சுருக்கணும். வேறு இவர் என் பாட்டிலே இவர் ஒரு தனி ரகம். அப்படியே மட்டைக்கட்டெல்லாம் வெட்டி மரம் அடிப்படாத மாதிரி அப்படியே சுத்தமாக வச்சுருப்பார். இவர் காடு ஓட்டினோம்னாவே அதே மாதிரி இப்போ ஒரு 2 சால் ஓட்டினா போதும்னு நம்ம நினைப்போம்ல. இவர் அப்படி இல்லை. நான் போதுன்னு சொன்ன வாட்டி அதுக்கு மேலே ஒரு சால் ஓட்டினா தான் இவருக்கு வந்து மனசு திருப்தி ஆகும். அது மாதிரி பார்ட்டின்னு வச்சுக்காங்களா. இது வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த பார்ட்டி ஓட்டிகிட்டு வரோம். இது மாதிரி என்கிட்ட ஒரு 20 பார்ட்டிக்கு மேலே இருக்குது. கரெக்டாக இருப்பாங்க, சொன்ன மாதிரி. ஆனால் வருஷம் தான் காசு கொடுப்பாங்க, ஒரே பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. கரெக்டாக இருக்கும். இந்த டைம் கார்டு பதமாக வச்சு சொல்கிறதோ எல்லாமே. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். சொன்ன மாதிரி நடந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே வந்து எப்படி காட்டை கச்சா முச்சான்னு வச்சுக்கிறாரு. சுத்தம்னா எப்படி இருக்கும்னா அது மாதிரி இருக்கும். ஒரு காடு ஒரு வயல் ஓட்டுறோம்னா இது மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் பார்த்தா தென்னந்தோப்பில் மட்டை கிட்ட ஒரு மாதிரி மட்டை எடுத்து என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, எப்படி ஓரம் கட்டி வச்சுக்கிறாருன்னு பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் நமக்கும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க. சந்தல் விடுவோம், பொந்தல் விடுவோம்.
அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் நண்பா. என்ன டவுட் வரும்னா, ப்ரோ 2 வண்டியும் ஒரே காட்டில் ஓட்டுறீங்களே, இது எப்படி ப்ரோ டைம் கால்குலேட் பண்ணுவீங்க, எப்படி பார்ட்டிட்டு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. சிம்பிள் ப்ரோ, அப்படியே ரொம்ப டஃப்லாம் இல்லை. இப்போ இந்த வண்டியை இப்போ ஒரு 2 மணிக்கு இறங்குறவங்க, அந்த வண்டியும் ஒரு 2 மணிக்கு இறங்குறவங்க. இப்போ 2 வண்டியும் அட்டன் டைமில் 2 வண்டியும் 4 மணிக்கு முடிஞ்சிருது. முடிஞ்சு சொல்லி வந்தால் அந்த வண்டி 2 மணி நேரம், இது 2 மணி நேரம், அப்படியே 4 மணி நேரமாக சேர்த்து சொல்லுவோம்னு வச்சுருக்கோங்களேன். அதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது 36 பிளேடு ப்ரோ, இது 42 பிளேடு ப்ரோ அப்படின்னு. இந்த 36 பிளேடு 42 பிளேடு எல்லாமே ஒரே ரேட்டு தான், ஓகேவா? இதுவும் வந்து இப்போ ஒரு ஏக்கரா 3 மணி நேரம் ஓடுதுன்னா அதுவும் அதே மணி நேரம் தான் ஓடும். இது வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும், அது கொஞ்சம் வேகமாக ஓடும், இவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே ஈக்குவல் டைம் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஒரு ரேட்டு அதுக்கு ஒரு ரேட்லாம் இல்லை ப்ரோ, ரெண்டும் ஒரே ரேட்டு தான் வாங்க. 36 பிளேடுக்கும் 1300 தான் வாங்குறோம், 42க்கும் தான் இதே தான். ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ண இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் வந்து நம்ம சுகர் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வந்து ஓட முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். தனித்தனியாக செக் பண்ணி ஓடிட்டு. அதனால் எங்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே ஏகத்துக்கும் ஒரே ரேட்டு. கிளச்சு கொஞ்சம் லூஸ் விடணும் ப்ரோ, கிளச்சு சவுண்டு வேறு வருது. ஒவ்வொரு தோப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டை எல்லாம் கட்டா முட்டான்னு கிடக்கும். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தோப்பை பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்குதுல்ல, ஏன் அப்படி வச்சுருப்பார். எந்நேரம் பார்த்தாலும் இந்த காட்டுக்காரர் தூங்கி எழுந்திரிச்சா காட்டில் தான் இருப்பார், வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒரு தென்னை மரத்தை பார்த்துக்க வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் வந்து நான் வெள்ளாம் பண்ணி ஓடிட்டு தான் ப்ரோ இருந்தேன், எல்லாம் வெள்ளாம் பண்ணிட்டு இருந்தேன். இது இங்கே பசங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் வேறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு அதிகம் வரமாட்டாங்க. அதனால் வந்து அவங்கலாம் பார்க்க மாட்டாங்கடா, அதனால நான் தென்னை மரத்தை வச்சு ஆளாக்கி விட்றேன். அதுக்கு மேலே அவனுக்கு என்னமோ என் கட்ட தாயங்காட்டி நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர்றாரு. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ, இனிமேல் இன்னொரு 2 வருஷத்தில் காப்பு வந்துடும். அப்புறமேட்டு அவங்க பார்த்துக்கிட்டாலும் சரி, தண்ணி கூட கட்டாத ஆள் போட்டு கட்டினாலும் சரி, என் கடமையை நான் செஞ்சுட்டு போயிடுறேங்கிறாரு. எத்தனை ஏரியாவில் வந்து ஒரு அப்பா சாணத்துலேருந்து இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு மக்களுக்கு போவாங்க, நீங்களே சொல்லுங்கள். அவனே கண்டுக்கல, எனக்கு என்ன அப்படின்னு போகிற காலம் இது. ஆனால் இவர் இந்த வயசுலேயும் வயசு 80 வயசு ஆயிடுச்சு, அதில் உட்காந்துருந்தார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இன்னமும் செய்கிறாரு. இவரெல்லாம் வாலிபமான வயசில் எந்த அளவு வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தெரியுமா? என் கண்ணு இருப்பேன். இன்றைக்கெல்லாம் நாமெல்லாம் எங்கே போய் இதெல்லாம் செய்ய போகிறோம்? நாம் இந்த வேலையே ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறோம், அதெல்லாம் எங்கே போய் செய்ய போகிறோம்? தென்னை மரத்தை போகும்போது பாருங்க, கரெக்டாக இப்போ தென்னை மரத்தை நடுவில் ஓட்டுறோம்னா பாருங்கள், கரெக்டாக தென்னை மரம் அவ்வளோ தூரம் வரும்போது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. அப்புறமேட்டு வண்டி வீடை பின்னாடி கிராஸ் ஆன வாட்டியும் திரும்பியும் ஃபுல்லாக லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க. ரைட் எடுத்தீங்கன்னா தென்னை மரத்தில் மாட்டாமல் கட் ஆகிக்கிறோம். அப்படி தான் எடுக்கணும் தென்னை மரத்தை வரும். அப்போ தான் தென்னை மரத்துக்கும் டேமேஜ் இல்லாத பாட்டியும் மட்டை உடையாமல் க்ளீனாக ஓட்டி கொடுக்க முடியும்னு வச்சுக்காங்களேன். இது மாதிரி சந்தெல்லாம் கொஞ்சம் சுகராக இருக்கும், கொஞ்சம் போனால் பாருங்கள், இல்லைன்னா ரொட்டேட்டர் தூக்கி பிடிச்சி தான் போகணும், ரொட்டேட்டர் மாட்டிக்கும். பைப் இருக்குது, பைப்பையும் பார்க்கணும், இந்த சைடு தென்னை மரத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிங்கன்னா சரியாக போகுது. சரியாக வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் புதுசாகிறவங்கெல்லாம் வராதுன்னு பயந்துக்குவாங்க. நம்ம ஓட்டிகிட்டே இருக்கிறனால நமக்கு இது ஒரு அத்துப்படி, அவ்வளோதான். இந்த இடத்து தென்னை மரத்தில் அப்படியே கட் அடிச்சுன்னா திரும்பாது, ஃபுல்லாக பிரேக் அடித்து ரொட்டேட்டர் தூக்கி கட் பண்ணிங்கன்னா அப்படியே கட் ஆகிக்கும் பாரு. சரிதா? தென்னை மரத்தை வர அப்படியே நீட்டாக எடுத்துக்கலாம். இதுதான் புரிஞ்சுது. இந்த சின்ன தென்னை மரம் வர போகாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, இல்லைனா வந்து ரொட்டேட்டரில் மாட்டி பிள்ளையும் செட்டாக பிடிக்கிட்டு வந்துடுன்னு வச்சுக்காங்களா. இப்போ பாரு ரொட்டேட்டரோட தான் வருது. இன்னொரு ஆள் இருந்தால் பரவாயில்ல, சந்தோஷ் லீவு போட்டோம், இருந்தாலும் அவனை ஒரு 2 நிமிஷம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கடா கமெண்ட் படிக்கலையான்னு பார்க்குறீங்களா? நானே வண்டி ஓட்டியில் வீடியோ எடுத்துக்கிறேன் ப்ரோ, அதனால் வந்து கமெண்ட் படிக்கிற அளவுக்கு இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி ரீட் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? பார்த்தீங்களா ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, கோவலும் நானும் தென்னை மரத்தை ஓரம்லாம் ஃபஸ்ட்டு இருந்தாலும் வச்சுட்டு அந்தாலும் வச்சுட்டு ஓட்டிவிடுவோம். சரிதா? வயலு பூரா அந்த வயலு அப்படி தான் ஓட்டிட்டோம். இப்போ வந்து ஜாலியாக உள்ள 2 நிமிஷம்
யாருக்குமே கஷ்டமெல்லாம் போயிடும்ல. எத்தனை கஷ்டப்பட்டாலும் நான் இப்படி தான் ஓட்டுவோம். தோப்பு ஓட்டுனா இப்படி தான் எடுப்போம். இப்படி ஓட்டுனா வந்து வயலில் பார்த்தா சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுத்து வேஸ்ட் ஆகாது, எதுவும் ஆகாது, நீட்டாக இருக்கும். தோப்பை பார்த்தா அப்படியே எப்படி கறந்து வச்சுருக்கும் பாரு, உங்களுக்கே தெரியும். தென்னை மரத்துக்கு இந்த வாரம் ஒரு சுற்று, இந்த வாரம் ஒரு சுற்று ஓட்டிவிடுவோம். ஓட்டிவிட்டு ஃபைனலாக க்ளீனாக எடுத்துவிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா உங்களுக்கு? தென்னை மரத்தை வர எப்படி ஓட்டுதுருங்க போகணும் பாரு. அதை அந்த தலையோட வரும். அவனை நானும் சேர்றப்ப வீடியோ ஷூட் பண்ணலான்னா நான் இங்கே வரும்போது அவன் அங்கே போயிடுறான், அவன் இங்கே வரப்போ நான் அங்கே போயிடுறேன். இன்னும் 4 வயல் இருக்குது, மாட்டாதியாக போயிடுவான், பார்த்துக்கலாம். இந்த தோப்பு ஓட்டி 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைப்பான். 1.5 வருஷம் ஆகியும் தோப்பு எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறாருன்னு பார்த்தீங்களா? இப்படியும் ஒரு சில பாட்டிக்கிறாங்கல்ல, இவையெல்லாம் நமக்கு வர சொல்லவே கூடாதுல்ல. வேறு இந்த மட்டை வந்து பாருங்களேன், இந்த கம்பி மாட்டி எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் மூஞ்சில் அடிக்காதுன்னு வச்சுக்காங்களேன். இதை போகிறான் பாருங்க, இந்த மரத்தை போகிறான் பாருங்க. அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் தான் ஒரு நண்பர் சொன்னார், ஏன் ப்ரோ 415 ஒரு டர்ன் பிரேக் அடிக்கிற மாதிரி இப்படி திரும்புது அப்படின்னு. 40 HP இன்ஜின் ப்ரோ, அவ்வளோதான் அதோட ஸ்ட்ரென்த்து, ஓகேவா? ஒரு 45-50 HP இன்ஜினாக தான் இந்த அளவு உட்காராது. ஒரு 40 HPங்கிறதுல இந்த அளவு உட்காருது. அதனால தான் நான் அந்த இன்ஜினை இறக்கி விட்டுலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். வேறு ஒன்றும் இல்லை. வெயில் போட்டு வாங்குவான்னு வாங்குது நண்பா. நான் 2 நாள் மழை பெஞ்சுக்கிட்டு இப்படி போட்டு சாவடிக்குது. உங்கள் ஏரியாவெல்லாம் மழையா இல்லை வெயில் வாங்குதா என்னன்னு கம்ப்ளைண்ட். சித்திரை வைகாச்சியே பிறக்கல, அதுங்காட்டி வெயில் இந்த போடுக்கிறோம். தென்னை மரத்தை வரம்னா ஓட்டிட்டுமா இப்போ இந்த சொட்டையெல்லாம் ஓட்டிட்டு அப்புறம் கடைசியாக தென்னை மர சந்திலெல்லாம் நெட்டாக இப்படி ஓட்டிவிடுவோம். இந்த ஓரமாக இருக்குது பாருங்க இந்த சொட்டை, இந்த நெட்டில் பிடிச்சி ஓட்டோம்னா இந்த சொட்டையும் போயிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே சுத்தாக எடுக்கலாம், ஆனால் ஓரத்தில் வந்து பில்லு நின்று போயிடும். அதனால் வந்து இதை வந்து 2 சுத்தாக எடுக்கிறது தான் கரெக்டு. இல்லைன்னா சொட்டை விழுந்து போயிடும்னு வச்சுக்காங்களேன். சார் கடைசியாக ஒரு சின்ன தார் தெரியும், அதை அப்படியே சென்டரில் போட்டு ஓட்டினோம்னா கிளீனாக வந்துடும். யாருமே வந்து நம்மளை ஓட்டும் போது தப்பு சொல்ல மாட்டாங்க. என் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறத நான் இப்படி தான் கொடுப்போன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, இதெல்லாம் தென்னமாக சந்தில் எல்லாம் ஓரளவு ஓட்டியாச்சு, ஒரு சால் ஓட்டியாச்சு. சோகுல் சந்தை கடைசி வீட்டு வரோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ தென்னை மர சந்திலெல்லாம் ஓட்டினா டைம் ஓவர் முடிஞ்சிடும். அடுத்தது மேலே வயலுக்கு ஏற வேண்டி தான் நம்ம. அதே மாதிரி தென்னை மரத்தில் பச்சை மட்டையாக இருந்தாலும் வெட்டிக்கூடும், நல்லா காஞ்ச மட்டையாக இருந்தாலும் வெட்டிக்கூடும். ரெண்டும் கட்டாம் பழுப்பு மட்டை ஒன்று இருக்கும் பாருங்கள், அது பண்ண பாருங்க மனசில் கோக்குரியும். மட்டையை வெட்டவும் அது வெளியிலையும் போகாது, அப்படியே சுற்றிக்கிட்டு ரொட்டேட்டர் டங்குன்னு அடிச்சுக்கிட்டு வரும் பாருங்க. அப்போ வரும் பாருங்க வவுத்துருச்சுல கருமாந்திரத்தை, என்னடா இது மயிறு மட்டை அப்படின்னு நாமளே யோசிக்கிற அளவுக்கு வந்துடணும்ப்பா. வருஷம் ஓடிட்டு அப்படியே தென்னை மரத்தில் அப்படியே நெட்டா வெயில கொடுத்துட்டு அப்படியே மேல் வயலுக்கு அப்படியே இந்த வயலுக்கு ஏற வேண்டியதான் இருக்கும். அதை தான் பண்ண போகிறோம். கோவில் இந்த சந்தில் பூந்து வரலான்றனானா நான் பூந்து வந்துட்டு ரிவேஸ் எடுத்து திரும்பி பக்கத்து சந்தில் போகிறோம். வேறு சந்தில் வரும். நீங்களாம் தோப்பு இப்படி ஓட்டுவீங்களா, நீங்கள் எப்படி ப்ரோ ஓட்டுவீங்க கமெண்டில் ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி நேற்று வீடியோவில் கேட்டிருந்தேன், புளியா மரமெல்லாம் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தானே எல்லோரும் வந்து வெட்டிட்டாங்கன்னு தான் ப்ரோ சொல்கிறீங்க. கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். எல்லாம் இறக்க சுற்றிக்கிட்டே இருக்கிற பச்சையெல்லாம் வெட்ட வெயில் தான் ப்ரோ அதிகம் ஆகும். அது ஒவ்வொரு என்னென்ன அப்புறமேட்டு பைசன் பைக்கு பவர் ஸ்டேரிங் பண்ணலாமான்னு நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க. பண்ணலாம் ப்ரோ, 30 to 40,000 வரும். வண்டி இன்ஜின் நல்லா கண்டிஷனு, கியர் பாக்ஸ் நல்லா தெளிவாக இருக்குது ப்ரோனா கண்டிப்பாக பண்ணிக்காங்க.
நல்லா இருக்கும். 45 ரூபாய் என்னமோ வருது. பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, சபாய்ஸில் பம்பு இதெல்லாம் சேர்த்து 45,000 என்னமோ வருது நண்பா. ஆயில் பிரேக்காக இருந்தால் பண்ணிங்கன்னா இன்னும் செலவு கொஞ்சம் கம்மி. இல்லைன்னா வச்சுக்கோங்க ஆயில் பிரேக் ப்ரோ இல்லை நார்மல் பிரேக்குனா கொஞ்சம் செலவு அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ஆயில் பிரேக்காக இருந்தால் தொட்டியில் இருக்கிற ஆயிலே எல்லாம் சரியாக போயிடும். இல்லைனா இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஆயில் டேங்க் போடுற மாதிரி வரும் நண்பா. ஆனால் பவர் ஸ்டேரிங்லாம் ஓட்டிட்டிங்கன்னா ஆல்னஸ் ஸ்டேரிங்லாம் ஓட்டவே மாட்டேங்க நண்பா, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். தென்னை மரத்து ஓரம்லாம் போட்டுட்டா சுத்தமாக இருக்கும். தாத்தா ஒரு நாள் ஸ்டீவ் வச்சுருவாங்க, ஒரு நாள் ஸ்டீவ் வச்சுருவாங்க போய் அப்பனாச்சும் போய் சாப்பிடுங்கன்னு பார்க்குறேன். காலையிலேருந்து மனத்தேன் இன்னும் வீட்டில் போய் சாப்பிடவே இல்லையா. காலையிலேருந்து இந்த ஓரம் மரம்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நாங்கள் பாட்டி எங்களுடைய நாங்கள் தாத்தாவுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்பி விட்றா வரட்டும் அப்படின்னு சொல்லுது. இவர் போனால் தானே ப்ரோ போகவே மாட்டேங்கிறாரு. நாம் என்ன பண்ணுறது? பக்கத்துலேயே இருந்து எப்படி ஓட்டுறானுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்துக்கிட்டே வர்றாரு. இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவு சுத்தமாக ஓட்ட முடியுமோ அந்த அளவு சுத்தமாக பிடிச்சிங்காக ஓட்டி கொடுத்துடணும் நண்பா. நான் நினைக்கிறது அப்படி தான். இங்கே போய் ஏன் நின்றுக்கிட்டாரு தலைவர்? அது ஃபோன் வந்துருச்சானு தெரியல. அப்புறமேட்டு நண்பா நேற்று ஒரு கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, பிரேக் அடித்தா சவுண்டு வருது ப்ரோ, அது எதனால்? ஆயில் பிரேக்கு வண்டியாக இருந்தால் பிரேக் அடித்தா சவுண்டு வருதுன்னா வந்து நீங்கள் கிரவுண்ட் ஆயில் மாற்றினீங்கன்னா சரியாக போயிடணும்பா. கட்டை பிரேக்காக இருந்துச்சுன்னா வந்து பிரேக் நம்ம கழட்டி சுத்தமாக உப்பு எதுவும் போட்டோ இல்லை கல்லை போட்டோ ராவியாக ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா சவுண்டு வராது. ஆயில் பிரேக்கில் வந்து சவுண்டு வருதுன்னு சொல்லி பிரேக் நம்ம கழட்டி விடாதீங்க. ஆயில் மட்டும் புது ஆயில் மாற்றுங்க, சரியாக போயிடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இப்போ ஆயில் மாற்றி ஃபில்டர் மாற்றி விட்டிங்கனாவே பிரேக் டம் சவுண்டு அரசாயிரும். பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி பிரேக் டம்மாக தயவு செய்து கழட்டாதீங்க. இப்போ எனக்குலாம் பைசன் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2011 மாடல் ப்ரோ. நான் இன்னும் பிரேக் டம்மே கழட்ட கிடையாது. அதனால் பிரேக் டம்லாம் அவ்வளோ திடீர்னு வேலையே வைக்காது. இப்போ நிறையா நண்பர்கள் வந்து நான் போடுற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ அப்படிங்கிறீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு வீடியோ எடுத்து தரலாம், ஏதோ என்னால் 2 பேருக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்து தரேன். மட்டை பாருங்கள் எங்கே பூந்துக்கிட்டு வருதுன்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு மேலேயும் மட்டை யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை. அதனால் இதுக்கு மேலே மட்டையை இறக்கணும்னா வச்சுக்கோங்க, இன்னும் வந்து நான் ஆம்பு கலப்பையில் ஓட்டி தான் ஒத்த வஞ்சி ஓட்டணும்னு வச்சுக்காங்களா. ஒரு 20 நாளைக்கு மழைலாம் இருந்தால் தான் காஞ்சா தான் நாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு ஓட்டி கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு மட்டையெல்லாம் ஒன்றை வெட்டிட்டோம்னா மரம் வந்து சோர்ந்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்து லிமிட்டாக தான் பண்ணணும்னு வச்சுக்காங்களா. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இந்த வயலே முடிச்சிட்டோம் பாருங்க. இன்னும் 2 சுற்று ஓட்டுனா வயல் முடிஞ்சு 7 வயலுக்கு ஏற வேண்டி தான் நம்ம. என்ன நீங்களே சொல்ல, ஒரு வண்டி ஓட்டுறதுக்கும் 2 வண்டி ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா சீக்கிரம் காடு மோயும். இப்போ தனித்தனி வயலில் ஓட்டினோம்னா போர் அடிக்கும். இதே 2 வண்டி விட்டு ஓட்டினோம்னா டக்குன்னு முடிஞ்சு போன மாதிரி தெரியும். டைம் ஆகும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் 2 வண்டி விட்டு ஓட்டினோம்னா இப்போ பாருங்க, இந்த வயல் ஓட்டுறதே 2 மணி நேரம் ஆகி போச்சு. வயலுக்கு 1 மணி நேரம் வண்டிக்கு 1 மணி நேரம் ஓடி போச்சு. போகலை, அதுக்காண்டி டீ கேட்டான் ப்ரோ. அதனால தான் நல்லா டீ வச்சுட்டு வந்தாதான் தாத்தா இப்போ தான் முருகனம் போயிட்டாரு. ஒரு வழியாக போய் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரட்டும். ஷாப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு தோப்பு தான் ப்ரோ ஓட்டுறேன். வெயில் சும்மா வாங்குது. போகல முடியல, நான் கிணத்துக்கலாச்சும் போகலான்னா வேறோம். வேலுக்கு அப்படியே போயிரு. அவ்வளோதான் ப்ரோ, இந்த வயல் வேலை முடிஞ்சு.
இருக்குதா, இந்த ஐட்டம் ஓட்டுறீங்களா? இல்லை ப்ரோ, நான் ஒரு சில ஏரியாவில் பார்க்குறேன், ஒவ்வொரு நண்பர்கள் வந்து வண்டி ஓட்டி நிறுத்திட்டு போயிடுறாங்க ப்ரோ. உண்மையாலுமே நிறுத்திட்டு கூலி வேலைக்கு போகிறாங்க. அப்படியும் இருக்கிறாங்களா ஒரு சில பேர்? டிராக்டர் அந்த சீசனுக்கு மட்டும் டிராக்டர் ஓட்டிட்டு அப்புறமேட்டு கிடைச்ச வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ நாங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷம் 365 நாள் நம்மளுக்கு இதே தான் வேலை. வண்டி ஓட்ட வேண்டியதான், சும்மா ஒரு டைமில் வண்டி வேலை செய்ய வேண்டியதான், திரும்பியும் ஓட்ட வேண்டியதான். இதே பொழப்பாக தான் நாங்கள் இருக்கிறோம். உங்கள் ஏரியாவில் நீங்களும் எப்படி? வருஷம் ஃபுல்லும் வேலை இருக்குமா? இல்லை பாதி நாள் வேலை இருக்கும், பாதி நாள் வேலை காது ப்ரோ, நானும் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போய் தான் வண்டிக்கு டியூ கட்டிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதான் அப்படியே கிடச்சிட்டு அவன் மேலே ஏறிட்டான். நான் இப்போ தான் போயிட்டுக்கிறேன். உங்களுக்கு கேமரா தெரியுதானு தெரில, ஆனால் வந்து மேல் வேலுக்கு போயிட்டான். அப்புறமேட்டு ப்ரோ ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு, ப்ரோ பார் ஓட்டுறதுக்கெல்லாம் மினி டிராக்டர் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு. அதை சொல்கிறதெல்லாம் காட்டுறான் ப்ரோ. பார் ஓட்டுறதுக்கெல்லாம் சின்ன வண்டியாக அது ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டு பார் ஓட்டுறதுக்கு மட்டும் நிறுத்திட்டு இருக்க முடியுமா ப்ரோ? அது என்ன வருஷம் 365 நாளுமா ஓடுது. அந்த பருத்தி காடு சீசன் டைமில் அதிகமாக ஓடும். அப்புறமேட்டு எப்பயாவது ஒன்று தான் ப்ரோ ஓடும். அதனால் பார்க்கலாம். எல்லாம் வந்து பாக்கு டோப்பு அதிகமாகி போச்சுன்னா வருங்காலத்தில் வேணா ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. இறங்கிறதுக்கு டிஎஸ்எலுக்கும் அதுக்கு மேல் சரியாக இருக்குது ப்ரோ. ஒன்றும் இல்லை, நீ என்ன நினச்சாலும் சரி, அந்த 585 என்னால் டாப்பு போட முடியல நண்பா. என்ன ப்ரோ எல்லா நாளுமே வண்டி ஓட்டுறீங்க, உங்களோட காசு இல்லைன்னு கூட நினைப்பீங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு வண்டி வச்சுக்கிற ஓனரோட நிலைமையை அதிக இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அன்னன்னைக்கு டீசலுக்கு எங்கெங்கே கெஞ்சி கூத்தாடுறாங்களோ அப்பதான் தெரியும். அது ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க. அங்கே பிடிங்கி இங்கே பிடிங்கி டீசலை காசு ரெடி பண்ணி போய் பார்ட்டிக்கு ஓட்டணும். வாட்டி இன்னைக்கு காசு இல்லை, நாளைக்கு பேங்க்கு போய் எடுத்துறேன், அதுக்கு போய் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ ஒரு கடுப்பு வரும் பாரு நண்பா. நிறையா பேர் இது மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க. ஓனர்ஸ்லாம் இறந்த காசு 1000 ரூபாய்க்கு டீசல் அடித்து ஓட்டி நாளைக்கு தரேன்னு சொல்லிவிட்டாங்களே, ஆடா கொடுமைய அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வைப்பாங்க. நிறையா பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா என் அனுபவத்தில் பட்டன்னு சொல்கிறேன். இது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. அப்புறமேட்டு இதில் 605 வந்து பார் ஓட்டுற வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. பார்க்கலாம். டயர் தார் விழுவும் ப்ரோ, ரொம்ப மிதிப்படும். அதனால தான் இதில் போடுறதில்ல. அதுக்கு தான் சின்ன வண்டி இருக்குது அப்படின்னு ஓட்டுறேன். பார்க்கலாம். இதில் ஏதாவது பார் ஓட்டுறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா ஒரு வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. வேறு கோகல் முறைச்சிட்டு ஓட்டிட்டு போயிட்டான். இப்போ அவன் பின்னாடியே நாம் போகிறோம். இப்போ ஒரு வயல் ஓட்டிட்டோம். இப்போ இது ஓட்டி இதுக்கு மேலே ஒரு வயல் இருக்குது. இன்னொரு 4 வயல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பொழுதாயிரம் ப்ரோ. 2 மணிக்கு இறங்கணும். ஒரு வண்டியில் ஓட்டலான்னு தான் ஐடியா பண்ணேன். அப்போ காட்டுக்காரர் 2 வண்டி எடுத்துகிட்டு வந்தால் தானே படப்படன்னு வேலையாகும். ஒரு வண்டியில் என்ன ஓட்டுறதுனாரு. சரி எனக்கும் போர் அடிச்சுது. சரி வாடகைவில் 2 பேருமே போயிடலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வந்துட்டோன்னு வச்சுக்காங்களேன். உங்கள் சைட்லாம் வந்து தண்ணி பற்றாக்குறையா ப்ரோ? தண்ணிக்கெலாம் கவலை இல்லையா? கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சைடெல்லாம் வந்து ஓரளவு இப்போதைக்கு தண்ணி சமாளிக்குது. போக போக தான் நிலவரம் என்ன ஆகும்னு தெரியல. வருங்காலத்தில் இன்னொரு 1 மாதம் போச்சுன்னா என்ன பண்ணுமோ தெரில. இப்போதைக்கு எல்லா ஏரியாவிலையும் தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பத்துதுங்கிறாங்க. உங்கள் சைடெலாம் தண்ணி டிமாண்டா? இல்லை பரவாயில்ல ப்ரோ, எங்கள் சைடெலாம் டெல்டா மாவட்டம், தண்ணிக்கெலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நண்பா, ஒரு தென்னந்தோப்பு யாராச்சும் ஒரு
பார்த்தியா அப்படி யாராவது ஒருத்தர் தென்னந்தோப்பு புதுசாக வைக்கிறாங்க அப்படின்னா வயலை மட்டம் கட்டி சேடை ஓட்டி நஞ்சம் கட்டி வைக்க சொல்லுங்கள். அப்போ தான் நாளைக்கு தண்ணி கட்டுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். 1 ரூபான காட்டில் வந்து தென்னம்பிள்ளை வச்சா ரொம்ப கஷ்டம் நண்பா. அதே மாதிரி காய்ச்ச காலத்துக்கும் எங்கள் வயலுக்கு தாங்கும், தண்ணி சமாளிக்கும் அப்படின்னா தென்னம்பிள்ளை வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்க. ஏன்னா மழை காலத்தில் நல்லா இருக்கும், அப்புறமேட்டு காய்ச்ச காலத்துக்கு தண்ணி இல்லாத செத்து போயிடும். தண்ணி இன்றைக்கி தண்ணி விற்கிற வேலைக்கு தண்ணி வாங்கி ஊற்றிலாம் காப்பாற்ற முடியாது நண்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சது, வேணும்னா எடுத்துக்காங்க, வேணாம்னா விட்டுறேன் நண்பா. ஏன்னா எங்கள் சைடே ஒரு சில பேர் வந்து தண்ணி வந்து கோடை காலத்தில் வந்து தண்ணி ரொம்ப காய்ச்சலாகும், அப்போ வந்து வைக்காத வச்சுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. வச்ச பிள்ளைய தான் வந்து ட்ரேட்டரில் நடநடையாக வாங்கி ஊற்றுவாங்க, கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் நீங்களும் அது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்காங்க. ஓகேவா? சொல்லணும்னு தோணுச்சு தோணும் அப்புறம், அதனால் சொல்லிட்டேன். அப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தீங்க? அவ்வளோதான். நிறையா ஏரியா பக்கம் இந்த புளியாம இருந்தாலும் சுத்தமாக காலி பண்ணிட்டீங்க ப்ரோ. அப்புறமேட்டு ஒரு நண்பர் கேட்டுருக்கிறாரு, ப்ரோ அர்ஜுன் 605 வந்து சிஆர்டி வருதா நார்மல் இன்ஜினும் வருதான்னு. நான் அதை வந்து ஷோரூமில் கேட்டு சொல்கிறேன் ப்ரோ. நார்மல் சீரிஸ் வருதா ஒன்லி சிஆர்டி மட்டும்தான் வருதான்னு கேட்டு சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறீங்க, ப்ரோ எல்லா பசங்களுக்கும் வண்டி ஓட்டி பழக்கிறீங்க, அக்காவுக்கு என்றைக்கு வண்டி ஓட்டி பழக்கி விட்றீங்கன்னு. எங்கே ஓட்ட மாட்டேங்கிறாங்களே, ஓட்டினா ஓட்டி பழக்கி விட்றலாம். வீட்டில் இருந்தாலும் எடுத்து நவுத்துறதுனால யூஸ் ஆகும்ல. பார்ப்போம், ஃப்ரீயாகிற டைமில் ஒரு நாளைக்கு கொடுத்து பார்ப்போம். பாருங்க அப்பாவி மாதிரி உட்காந்து ஓட்டிட்டு போகிறது பாரு. நல்லா காட்டு. என்னாருனா வீடியோ க்ளோஸ் பண்ணுவேன், நான் வேறு ரேடியோ போட்டு பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறோம். இன்றைக்கி எந்த ரேடியோ போகிறது? ரேடியோ போட்டு ஒரு சுற்று வந்தால் திரும்பியும் எடுத்து கையில் பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவில் பல காண்டில் இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்லலாம் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு ஃபீல்டு ஓட்டுனா இப்படி தான், இப்படி ஒன்று டெய்லியும் ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பணம் தான் வராது. இப்போ பாருங்கள், 3500 டீசல் அடிச்சுட்டு வந்தேன். ஏதோ டீசலுனாச்சும் இவர்கிட்ட கேட்கணும், பழசே 30,000 மேலே நிற்கிது. டீசலுனாச்சும் கூட தாத்தா அப்படின்னு கேட்குறேன். எப்படியும் ஓட்டுனா 7-8 மணி நேரம் இருக்கும், ஓடிடும் வண்டி 4 மணி நேரம் ஓடும். டீசலுனாச்சும் கொடுக்கண்டா தானே வாங்கிட்டு போயே ஆகணும், வேறு வழியில். டீசலில் பாருங்க இவ்வளோதான் இருக்குது. பார்ப்போம். இதில் வேறு மோட்டர் லைட்டு கொஞ்சம் சுவிட்சு கம்ப்ளைண்ட் ப்ரோ. பாரு போட்ட அழுத்தி பிடிச்சா எரியலையா, கீரை விட்டா எரியுது. அது சுவிட்சு மாற்றணும். நாளைக்கு தான் கம்பெனிக்கு போனால் வாங்கிட்டு போட்டு மாற்றி விடணும் நம்ம. அப்புறம் வேறு என்ன, இந்த வீடியோவில் என்ன சொல்லணுமோ எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி நண்பா, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை தான் ப்ரோ, இல்லை நீங்கள் வந்து கப்ஸாக விடுறீங்க, பொய் சொல்கிறீங்க, இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் மனசு நான் உண்மையை தான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்மளாட்ட வந்து எத்தனை சேனல் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறாங்க, நல்லது கெட்டது எல்லாமே ஓப்பனாக பேசுகிற வீடியோ சேனல் இருந்தால் ஒரு 10 சேனல் எனக்கு அப்படியே கீழே கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் போய் பார்க்குறேன். என் கண்ணுக்கு மாட்டின வரலாம் நாம் பேசுகிற மாதிரி சகஜமாக ஒரு ஃபேமிலியில் பேசுகிற மாதிரி யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. அதனால் அப்படி ஏதாச்சும் சேனல் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் பண்ணுங்க நண்பா, நானும் போய் பார்க்குறேன். இல்லை ப்ரோ எல்லா சேனலோடையும் நீங்கள் போடுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது
அப்படின்னாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இதை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன், இன்னைக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து கேட்டேன் ப்ரோ. இந்த பையிலே கடைசி சுற்று இன்னும் 3 சுற்று தான் இருக்குது. இப்போ தான் கோவலை வந்து நமக்கு ஆப்போசிட்டில் மாட்டுக்கிறோம். இன்னும் மட்டும் மாட்டல, இப்போ தான் வரான் பாருங்க ஆப்போசிட்டில். வராது. அப்புறம் கோகுல்கிட்ட இந்த வண்டி ஓட்டுறான், நான் அந்த வண்டி ஓட்டுறேன் போனால், இது சின்ன வண்டி ஜாலியாக ஓட்டலாம், அது பெரிய வண்டி அதனால் தரலைண்ணா, நான் சின்ன வண்டியாக ஓட்டிக்கிறேன்ட்டான். நான் சைலன்சரை எடுத்து கீழே போட்ட காரணமே இதுக்கு தான் ப்ரோ. இந்த தென்னை மட்டை மாட்டி மாட்டி சைலன்சரை வளைச்சி விடுது. இப்போ பாருங்கள், சைலன்சர் எந்த 2005 கீழே போட்டேன், அப்போ இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டில் கிடக்குது. சரி, இப்போ அதே மாதிரி வண்டியோட வியூ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கும்முன்னு இருக்கும். சரிதா? எப்படி தெரியுது பாரு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நீட்டாக இருக்குது. இப்போ சைலன்சராக இருந்தால் இப்படி தூக்கிட்டு இருக்கோம், சைலன்சர் இல்லாதனால அப்படியே பார்க்குறது அப்படியே நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குதுல்ல. அதுக்கு தான் யார் யார் இது மாதிரி சைலன்சர் நோவா வண்டி வச்சுக்கிற நண்பர்களை ஆல்ட்ரு பண்ணி போட்டுருக்குறேன் உங்கள் ஊரில், இல்லை நானே ஆல்ட்ரு பண்ணி போட்டுருக்கிறேன் நண்பா அப்படிங்கிற நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் இப்போ தான் கடைசி குடிக்கிறேன், அதுக்காண்டி கோகலை பாருங்க தென்னை மரத்தில் ஓட்டுறதுக்கு போயிட்டான். அதான் கண்டான் திருப்பிக்கிட்டான். நான் இப்போ தான் இதை எடுத்து முடிக்க போகிறேன். அவர் தலைவர் அதுங்காட்டியே வந்து ஊறுக ஓட்ட ஆரம்பிச்சார். ஆள் எப்படி பார்த்து வராம பாரு. அவசரம் எனக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. தென்னை மரத்தில் ஓடுறதுக்கு வந்துட்டான் பாரு. என்னதான் இருந்தாலும் ப்ரோ, புதுசாக ஒரு டிரைவர் வந்தானா அவங்க ஓடுறது எனக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ நானே பழக்கி விட்டு ஓட்டினா எனக்கு மன திருப்தி. புதுசாக வந்து ஒரு பசங்க ஓட்டினாங்கன்னா அது எனக்கு மனசு ஒப்புறதில்ல ப்ரோ. உங்களுக்கு அப்படி தானா? கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென்னை மரத்து ஓரம்லாம் எப்படி எடுக்கிற மாதிரி நாங்களாம் இப்படி தான் எடுத்து போட்டு ஓட்டுவோம். ஹலோ சொல்லுங்கண்ணா. ஈரமாக இருக்காது, ஈரமாக இருக்கும்ண்ணா. கொஞ்சம் காயிட்டோம்னா வண்டியில் பாரு ஓட்டணும்னா கொஞ்சம் காஞ்சாதானே நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், நாளைக்கு ஒரு பொழுது காயிட்டோம். சரிண்ணா. பழைய போர், கைவிட்ட போர் வேறு எந்த அளவுக்கு பக்காவாக போட்டு மூடி வச்சுக்கிறாரு. ஒவ்வொருத்தையும் கண்டுக்கவே மாட்டாங்க. தாத்தாலாம் கரெக்டாக மூடி போட்டு கரெக்டாக லாக் பண்ணி மூடி வச்சுருப்பாரு. எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக செய்யணும்டான்னு சொல்லி திட்டுவார். சரி கேட்டிங்கன்னா அப்படி தானே? ஆமாம் தானே. அவ்வளோதான், நம்ம இந்த வயலை ஓட்டி விட்டு 2 வயல் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். 2 வயல் முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி ப்ரோ, வண்டி எடுக்கிற ஐடியா இருந்தால் ஒரு 50 HP 45 HP இந்த கேட்டகரியில் எடுங்க. நீங்கள் மகேந்திரா, ஜாண்டியர், சோனாலிகா, எம்எஃப் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எடுங்க. ஆனால் வந்து ரொம்ப லோ சீரீஸ்க்கும் போயிடாதீங்க, ரொம்ப ஹையர் சீரீஸ்க்கும் போயிடாதீங்க.
ஹையர் சிசிக்கு போனோம்னா 50 ஹெச்பிக்கு மேலே போகணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு போங்க. ஏன்னா டீசல் குடிக்கும். இப்போ பாலை ஓட்டுறேன் ப்ரோ, இப்போ வந்து நான் ஆர்வஸ்ட்டு ஏற்றிடுவேன் வண்டி எடுத்து ஒரு 3 மாதத்தில் அப்படின்னா ஒரு 65-70 எடுங்க. இல்லை ப்ரோ நார்மல் ஃபீல்டு தான் அப்படின்னா 50 ஹெச்பியே வந்து போதும். உங்களுக்கு கிராக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. அப்புறம் எடுத்துவிட்டு டீசல் அதிகமாக அடிக்குது ப்ரோ நான் வண்டியை கொடுத்துட்றேன் அப்படின்னா நீங்களாம் வண்டியை எடுக்கும் போது ஒரு ரேட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக போகணும்பா. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வண்டி புது வண்டி எடுக்கிறீங்கலாம் எடுங்க. ஓகேவா? எதோ ஒன்றாலும் எடுக்கலாம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இழைச்சது கிடையாது. கொஞ்சம் ஜாண்டியர் கொஞ்சம் டீசல் சேர்த்து போவோம், மகேந்திரா கொஞ்சம் டீசல் கம்மியாக போவோம். இவங்க 2 பேருக்கு தான் வித்தியாசம். இந்த படிக்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு சலிச்சது கிடையாது. ஓகேவா? ஒரு வழியாக 2 வயல் முடிஞ்சது ப்ரோ. அப்படியே மேலே ஏற வேண்டி தான். இப்போ பாருங்கள் கோவிலுக்கு வரப்பில் ஏறுவான் பாருங்கள். இது மேலே போயிரு. ஒரு மேடு 415 தூக்குமா தூக்காது போயிருமான்னு பார்க்கலாம். தூக்கவே ப்ரோ ஏறி போயிட்டான். அடுத்தது நாம்பளும் அப்படியே தூக்காத நல்ல பையனாக ஓடி போயிட்டா வேலை முடிஞ்சு. தேர்ட் கியர் மாட்டுக்கிறோம் ப்ரோ. வண்டி பாருங்க அப்படியே எப்படி லோடாக இருப்பாரு. நம்மளுக்கு பெரிய மிஷின் ரொட்டேட்டர், அதனால் டெப்த் அதிகமாக எடுக்கும், லோடாகும். செகண்ட் கியர் மாதிரி பிடிச்சிங் வராது இருக்காங்களா. ஒவ்வொரு நண்பர்கள் சொல்கிறாங்க கமெண்டில், ப்ரோ பல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ ஸ்பீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு. பல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா வச்சியா ப்ரோ மைலேஜ் ட்ராப் ஆகும். மெயினாக வந்து கத்தி தேயும் ப்ரோ. 50 ஓடும். ஃபினிஷிங் நல்லா வரும், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இது கம்ப்ளைண்ட் வரும். கத்தி சீக்கிரம் தேய்ச்சி இதுக்கே சம்பாதிக்கவும் கத்திக்கு சரியாக இருக்குது. ரொம்ப மேலே ஏறுந்து நிறுத்திட்டான். இப்போ நான் எப்படி மேலே ஏறுவேன் பாரு. நான் எப்படி ஏறிட்டோம் ஏறமாம்மா, அதில் ஏறாது. வண்டியில் ஓடையேற மாட்டையை மட்டும் வெட்டிக்கலாம், அதெல்லாம் வெட்டாதீங்க. சதக்குன்னு வெட்டி எரியாதீங்க. வெட்டி நடுவெயிலில் போடுங்க, அப்படியே ரொட்டாட்டர் நுணுக்கி விட்டு வந்துடும். ஓ அப்போ மற்ற கரைச்சத்தில் நீ போக மாட்டேன். யார் இறங்கி பிடுங்கிறதுன்னு ஊத்து. டீ வேற பிடுங்குது. எல்லாம் செஞ்சு கழிச்சுட்டேன். டீ வண்டி 1.5 மணி நேரம் தாண்டா ஓடி இருக்குது. எவ்வளோ நேரம் உன்னை ஒரு வயலில் தூக்கி போட்டிருக்கணும் ஓட்டுறான்னு கழட்ட. இந்த மேலே வண்டி மேலே ஒழுக்குதுரா. வண்டி மேலே ஒழுக்குனா இது வேறு ரத்தம் மாதிரி காஞ்சி போயிடுது. கோவலுக்கு இதெல்லாம் ஒரு சூடா. பேண்ட் கழட்டி போடி. ஜெய் அந்த பக்கம் குத்துறாப்ப. வண்டி மேலே ஊற்றிப்படாத, அப்போ நீ தான் கழுவணும். அடியே தாராள பிறப்பு எனக்கு டீ ஊற்றுறான், நீயே குடி. ஓகே நண்பா, டீயை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம். ஏய் இன்னும் 1 2 3 4 வயல் இருக்குதுடா. இன்னும் 4 வயல் முடிச்சுட்டு தான் முடிக்கணும். போ நாம் டைம் கடத்த நேரம் தான் ஆகும். அப்புறம் நீ எங்கேயோ போகிறங்கிற எங்கேயும் போக முடியாது.
அவருக்கு தெரியிற மாதிரி அப்படியே வரமலை வை. அதான் சாட் நவுத்தி நிறுத்தினவன், நானும் கொஞ்சம் ஃப்ரீயாகிற மாதிரி நிறுத்தக்கூடாது. ம். ஓகேப்பா, இன்னும் 2 வயல் இருக்குது, அவ்வளோதான். மணி 5 ஆயிடுச்சு. என்ன வீடியோ எடுத்தாலும் வீடியோ ஓரளவுக்கு கிளாரிட்டியாக வராது. நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வைக்கிறேன். உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். கேட்கறதுக்கு அது மாதிரி மரமட்டையில் ஓட்டும் போது டாப் அடிக்காத மாதிரி பார்த்துக்காங்க. கண் எங்கே இருந்தாலும் அதில் ஒரு கண் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க நண்பா. காடு பூரா கல்லு கிடக்குது. காடு பூரா கல்லு. ஏய் பழம் 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 அடிக்கிறேன். மணி 5 மணிக்கு மேலே ஆகும் பாருங்க. தோட்டம் போட்டு கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டு சுற்றி வர மாதிரி தள்ளி ஓடுது அங்கே போயிடுச்சு. ஓகே நண்பா, பார்த்தீங்களா 36 பிளேடுக்கும் 42 பிளேடு சிங்கிள் கிளச்சி டோயல் கிளச்சி இந்த வித்தியாசம். அது வண்டி என்ன ஸ்பீடாக போகுது பாரு. தாண்டியாக போயிடுச்சு பார்த்தீங்களா. தாண்டி போனாலும் இன்னொருத்துக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டோம். அதனால் கவலைப்பட தேவைன்னு வச்சுக்காங்களே, சுற்று கட் பண்ணி எடுத்துக்கும். இது 2 சுற்று வர்ற பக்கம் அது 2.5 சுற்று வந்து இதோட அது அதிகமாகவே எடுத்துக்கணும்ப்பா. இப்போ போகிற சின்ன வருத்தம் என்னன்னா, நெட்டு போட முடியலையே அப்படின்னு சொல்லி தான் வருத்தம். நான் என் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு தான் உடனே செட்டு போட்டுக்குவோம். போடுறதெல்லாம் செட்டு போடவே கூடாது ப்ரோ, எல்லாம் கவனம் தேவை போயிடும். டாப் ஏதாச்சும் மட்டையில் மாட்டுச்சுன்னா தெரியாது, ஒன்றும் பண்ணாது. அதுக்கோசரம் ஃபஸ்ட்டு முதலோட சேஃப்டி தானே முக்கியம். அடுத்தது தான் ஆடியோ கீடியோ எல்லாம். மொட்டை காடாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. எதுக்கு ஹார்ன் அடிச்சுன்னா கொஞ்சம் பாரு, இதெல்லாம் தொட்டை விட்டுட்டு ஓட்டணும். ஒண்டை போடுறா, இல்லைன்னா நாளைக்கு வஞ்சி ஓட்டும் போத வந்து பாருக்கு மண் வராதுரா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் இப்போ நான் திரும்பி அதே சுத்த பிடிச்சி ஓட்டுற மாதிரி ஆகி போயிருக்கேன்.
மிதிக்கிறோம், ஓட்டி முடிக்கணும் அப்புறமேட்டு பேசு. இப்படி ஓட்டினா தான் சொட்டை வராது, குச்சி நல்லா இருக்கும். நாளைக்கு நான் பார்சால் ஓட்ட முடியும், இல்லைன்னா பார்சால் ஓட்ட முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த வாக்கியா வச்சு ஓட்டும்ல, அதுதான் வாக்கியால் தான் ஒன்லி. நான் ஓட்டுறப்ப வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள், எப்படி காரை ஓட்டுறேன் பாருங்க. கலப்பையில் ஓட்டலான்னு இதே மண் நல்லா இருக்குதுடா, கலப்பையெல்லாம் தேவையில்ல, அப்படியே நீ பாரு ஓட்டி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அப்படியே பாரு ஓட்டிக்க வேண்டியதான் நண்பா. நான் ஒரு 2 நாளைக்கு காய்கிட்ட தான் ஓட்டிக்கலாங்கன்னா, இல்லை அப்படியே ஓட்டி விட, நான் எடுத்து கட்டிட்டே தண்ணி ஓடுறதுக்கு 10 நாள் ஆகி போயிடும், சரியாக போயிருங்கிறாரு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறத செய்வோம்.